ஸ்பீக் பிராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு டே 5 தாங்க. ஒருவருடைய பெயரை பற்றிய கேள்விகளை எப்படி ஆங்கிலத்தில கேள்விகளா கேட்கிறது அப்படிங்கிறத நம்ம டே 5க்கான வீடியோவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் 4 வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1 கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய கேள்வி, ஒருத்தவங்களோட பேருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த கேள்வியா நம்ம கேட்க முடியும். அதாவது ஒருத்தவங்களுக்கு பேருக்கு எப்படி வந்து உங்களுக்கு பெயர் வந்து வச்சாங்க? உங்களுடைய பெயர் வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்க முடியும். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எனி ஃபேமிலி ஹிஸ்டரி ஆர் ட்ரெடிஷனல் ரிலேட்டட் டூ யுவர் நேம். உங்க பெயருக்கு வந்து ஏதாவது குடும்ப காரணங்கள் இல்லன்னா, ஏதாவது ட்ரெடிஷனலா எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி இந்த பேர் வந்து உங்களுக்கு வச்சாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய பெயர பத்தி நாம கொஸ்டினா வந்து நம்ம கேட்க முடியும். ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. வாங்க கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இஃப் யூ வேர் நேம்ட் ஆஃப்டர் சம்ஒன் ஸ்பெஷல் அண்ட் ஒய். இப்போ நம்ம வீட்ல வந்து நம்ம மூத்தவங்க யாராவது ஒருத்தவங்கள வந்து மென்ஷன் பண்ணி, அதுக்கு ஏதாவது ஒரு பெயர் காரணமா வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின் நம்ம கேட்கணும் அப்படின்னா வந்து, இஃப் யூ ஆர் நேம்ட் ஆஃப்டர் சம்ஒன் ஸ்பெஷல் அண்ட் ஒய். அதாவது யாருக்காவது இந்த பெயருக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு காரணம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி வந்து ஒருத்தங்களுடைய பெயர பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 ஹவ் யுவர் நேம் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் பெர்சனாலிட்டி அண்ட் ஆர் ஐடென்டிட்டி. உங்களுடைய பெயர் வந்து உங்களுடைய பெர்சனாலிட்டியும் அண்ட் ஐடென்டிட்டியும் வந்து எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது? ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய பெயர் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து நம்ம கேட்கிறப்ப, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஹவ் யுவர் நேம் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் பெர்சனாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். அண்ட் கடைசியா வந்து எனி நிக்நேம் யூ ஹேவ் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு துணை பெயர் இருக்குதா? அதுக்கான காரணங்கள் என்ன? அப்படின்னு உங்களுடைய பெயர தாண்டி உங்களுக்கு வந்து வேற எப்படி செல்லமா அழைப்பாங்க? அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எனி நிக்நேம்ஸ் யூ ஹேவ் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தேங்க் யூ. இதுதாங்க இன்னைக்கான 5 கேள்விகள் அண்ட் ஸ்பீக் பிராக்டிஸ் ஸ்பீக் டெய்லிக்கு டே 6க்கான வீடியோக்கு உங்கள வரவேற்கிறேங்க. டே 5ல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அந்த 5 கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் அதோட கன்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி இதுவரைக்கும் வந்து அந்த 5 வீடியோவும் வந்து பார்க்காதவங்க வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அத போய் நீங்க வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ அது மூலமா வந்து நீங்களும் வந்து இங்கிலீஷ் கத்துக்க முடியும் சிறப்பான முறையில. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1 என்னன்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யுவர் நேம். உங்களுடைய பெயருக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நேத்து நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை நேம் மீன்ஸ் நோபல் அண்ட் கம்ஸ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். அதாவது சான்ஸ்கிரிட் மொழியில இருந்து தான் இத வந்து என்னோட பேர் எடுத்தாங்க. அதோடைய பேருக்கான அர்த்தம் வந்து நோபல் அப்படிங்கிற அர்த்தத்த வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். எனி ஃபேமிலி ஹிஸ்டரி ஆர் ட்ரெடிஷன் ரிலேட்டட் டூ யுவர் நேம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மள பார்த்து கேட்டாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஐ வாஸ் நேம்ட் ஆஃப்டர் மை கிராண்ட்ஃபாதர் ஹூ இன்ஸ்பயர்ட் மீ எ லாட். எனக்கு எங்க தாத்தாவோட பேர் வச்சாங்க. ஏன்னா, அவரு எங்கள ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அதனால அந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேமிலிக்கு தாத்தாவோட பெயர் காரணமா வச்சிருக்காங்க. கொஸ்டின் 3 இஃப் யூ வேர் நேம்ட் ஆஃப்டர் சம்ஒன் ஸ்பெஷல் அண்ட் ஒய். இப்போ யாராவது ஒரு ஸ்பெஷல் ஒரு பெரிய தலைவர்களோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அது எப்படின்னு பார்க்கலாம். மை பேரண்ட்ஸ் சூஸ் மை நேம் பிகாஸ் தே அட்மையர்ட் அ ஃபேமஸ் ஆத்தர் வித் த சேம் நேம். இவங்க வந்து ஒரு ஆத்தரோட பேர் வச்சிருக்காங்க எனக்கு. ஏன்னா, அவர் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். அவங்கள வந்து இவங்க மதிச்சதுனால, அவங்க நினைவா இவங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. அவங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹவ் யுவர் நேம் ரெஃப்ளெக்ட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி. உங்களுடைய பேர் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டியும், உங்களுடைய ஐடென்டிட்டியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆமாங்க, நான் ரொம்பவே நம்புறேன். ஐ பிலீவ் மை நேம் ரிஃப்ளெக்ட்ஸ் மை கிரியேட்டிவ் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட். என்னோட கிரியேட்டிவ் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட்ட வந்து என்னோட பேர் வந்து பிரதிபலிக்குது. ஸோ, அந்த வகையில தான் அந்த பேர் வந்து எனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அண்ட் கடைசியா எனி நிக்நேம்ஸ் யூ ஹேவ் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்காக என்னோட நிக்நேம்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ ஆர்பிஎம் அஸ் அ ஃபன் அப்ரிவேஷன் ஆஃப் மை நேம். இப்போ எனக்கு ஆர்விஎம்னு ஒரு செல்ல பேர் இருக்கு. ஏன்னா, அது என்னோட பேரோட சுருக்கம். ஸோ, அதனால தான் வந்து எனக்கு ஆர்விஎம் சொல்லி எல்லாருமே கூப்பிடுவாங்க. அது ரொம்பவே ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ முடிக்கிறேங்க. நம்மளோட டே 7க்கான கன்டினியூஷன் தாங்க நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ வந்து நேத்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? கொஸ்டின் நம்பர் 1 வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் நோன் ஃபார்? அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஹோம் டவுன் வந்து எதுக்கு வந்து பிரசித்தி பெற்றது? இல்லைனா ஹோம் டவுன்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்கள் என்ன? எது வந்து உங்க கிராமம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும்? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? மை ஹோம் டவுன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் வைப்ரண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ரொம்பவே சிறப்பான, தரமான ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது விழாக்கள் கொண்டாடுறது தாங்க எங்க ஹோம் டவுனுக்குன்னா சொன்னாலே, எங்க கிராமம் சொன்னாலே எனக்கு வந்து ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை ஹோம் டவுன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் வைப்ரண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளா, கியூட்டா, அழகா இருக்கும். வாங்க செகண்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரைட் பிளேஸ் இன் யுவர் ஹோம் டவுன்? உங்க ஹோம் டவுன்ல ரொம்பவே பிடித்தமான இடம் உங்களுக்கு என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாங்க. என்ன மாரி ஆன்சர் பண்ணலான்னு பாருங்க. ஸோ மை
ஃபேவரட் பிளேஸ் இஸ் லோக்கல் பார்க். இட்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல். எங்க கிராமங்கள்ல இருக்கிற எனக்கு வந்து அந்த லோக்கல் பார்க் தாங்க ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, அது வந்து ரொம்ப அமைதியாகவும் அண்ட் ரொம்ப அழகானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான். மை ஃபேவரட் பிளேஸ் இஸ் லோக்கல் பார்க். இட்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர முடிக்கிறோம். வாங்க 3rd கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஹவ் ஹேஸ் யுவர் ஹோம் டவுன் சேஞ்ச்ட் ஓவர் தி இயர்ஸ்? ஸோ கடந்த வருடங்கள்ல இருந்து நீங்க பார்த்துட்டே வரீங்கல்ல உங்க கிராமத்தில, அந்த கிராமத்தில என்ன விஷயங்கள் புதுசா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் சீ மெனி சேஞ்சஸ் பட் தி பில்டிங்ஸ் ஹேவ் டெவலப்ட் இன்ஸ்டீட் ஆஃப் த ஓல்ட் ஹவுசஸ். எனக்கு பெருசா மாற்றம் எதுவும் தெரியல. ஆனாலும் வந்து பழைய பழைய வீடுகளுக்கெல்லாம் பதிலா இப்போ வந்து புது புது பில்டிங் வந்திருக்கு. இத தான் நான் வந்து எங்க கிராமத்தில நான் பார்க்கக்கூடிய ஒரு சேஞ்சஸா வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஐ டோன்ட் சீ மெனி சேஞ்சஸ் பட் த பில்டிங்ஸ் ஹேவ் டெவலப்ட் இன்ஸ்டீட் ஆஃப் த ஓல்ட் ஹவுசஸ். வாங்க கொஸ்டின் நம்பர் 4 வாட் ட்ரெடிஷன்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் யுவர் ஹோம் டவுன்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோங்க. ஸோ இந்த இடத்துல உங்க ட்ரெடிஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்க உங்க ஹோம் டவுன்ல அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாங்க. வி ஹேவ் எ ஃபெஸ்டிவல் எவ்ரி சம்மர் தட் செலிப்ரேட்ஸ் அவர் ஹிஸ்ட்ரி. வருஷம் வருஷம் நாங்க வந்து சம்மர்ல வந்து அழகா ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஹிஸ்ட்ரிய வந்து அது சொல்ற மாதிரி இருக்கு. சிம்பிள்ங்க. சூப்பராங்க. இன்னைக்கு வந்து ஒரு 5 கொஸ்டினுக்கான ஆன்ஸர வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த மாரி பேசிக்கா நம்மளுடைய ஹோம் டவுன் பத்தி கேட்டா ஆன்சர் பண்ணலாம். சரிங்க. இன்னும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் லிவிங் இன் யுவர் ஹோம் டவுன்? 4 தான் பார்த்துருக்கோம். நீங்க உங்க ஹோம் டவுன் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ற எப்படி இருக்கு? உங்களுடைய ஹோம் டவுன்ல நீங்க இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்படின்னு பார்த்தா, ஐ ஃபீல் ஹேப்பி. ஐ ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். ஸோ எனக்கு எங்க ஹோம் டவுன்ல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அங்க வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஐ ஃபீல் ஹேப்பி பிகாஸ் ஐ ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். எனக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால எனக்கு எங்க ஹோம் டவுன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலாங்க. தேங்க் யூ ஃபார் வெல்கம் டு ஸ்பீக் பிராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி டே 9 ஹாபீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். பொழுதுபோக்கு தொடர்பான கேள்விகள் வாங்க. வாட் ஹாபீஸ் டு யூ என்ஜாய்? ஐ என்ஜாய் பெயிண்டிங் அண்ட் ஹைக்கிங். ஸோ வாட் ஹாபீஸ் டு யூ என்ஜாய்ன்னு கேட்டால் ஐ என்ஜாய் பெயிண்டிங் அண்ட் ஹைக்கிங். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பொழுதுபோக்குகள் பிடிக்கும்? எனக்கு ஓவியம் வரைவதும் மற்றும் மலையேற்றமும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பொழுதுபோக்குகள் பிடிக்கும்? எனக்கு ஓவியம் வரைவதும் மலையேற்றமும் பிடிக்கும். செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் யூ கெட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஹாபீஸ்? ஐ ஸ்டார்டட் பெயிண்டிங் இன் ஸ்கூல் அண்ட் ஐ டிஸ்கவர்ட் ஹைக்கிங் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ். How did you get interested in your hobbies? Second question, I started painting in school and I discovered hiking through friends அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்க. தேர்ட் கொஸ்டின், உங்கள் செகண்ட் கொஸ்டினான தமிழ் அர்த்தம். உங்கள் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? நான் பள்ளியில் ஓவியம் வரைய ஆரம்பித்தேன். நண்பர்கள் மூலம் மலையேற்றத்தை கண்டுபிடித்தேன். தேர்ட் கொஸ்டின், how often do you spend time on your hobbies? I try to paint every weekend and hike once a month. How often do you spend time on your hobbies? I try to paint every weekend and hike once a month. ஓகேவா? இதற்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உங்கள் பொழுதுபோக்குகளுக்கு எவ்வளவு அடிக்கடி நேரத்தை செலவிடுகிறீர்கள்? நான் ஒவ்வொரு வார இறுதியிலும் ஓவியம் வரைந்து மாதத்திற்கு ஒரு முறை நடைபயணம் அல்லது மலையேற்றத்தை மேற்கொள்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின், வாட் டு யூ லவ் மோஸ்ட் அபவுட் யுவர் ஹாபீஸ்? I love the creativity in painting and the connection with nature while hiking. I love the nature, I love the creativity in painting and love the nature while hiking அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். தமிழில் அர்த்தம் என்னன்னா, உங்கள் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது இது. ஓவியத்தில் உள்ள படைப்பாற்றல் மற்றும் மலையேற்றத்தின் போது இயற்கையுடனான தொடர்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். Have you learned anything new from your hobbies? Yes, I have learned patience from painting and teamwork from hiking with friends. Have you learned anything new from your hobbies? Yes, I have learned patience from painting and teamwork from hiking with friends. இதுக்கான உங்கள் பொழுதுபோக்குகளிலிருந்து நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா என்பது கேள்வி. இதற்கு ஆம். ஓவியம் வரைவதன் மூலம் பொறுமையையும் நண்பர்களுடன் நடைபயணம் மேற்கொள்வதன் மூலம் குழுப்பணியையும் கற்றுக்கொண்டேன் என்பது இதற்கான சரியான பதிலாக இருக்க முடியும். வாங்க இந்த வகைக்கான வீடியோவோட முடிவடைதுங்க. நமக்கு நீங்கள் வெல்கம் டு ஸ்பீக் பிராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி டே 10க்கான வீடியோங்க இது. ஆக்குபேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். தொழில் தொடர்பான கேள்விகள் மற்றும் பதில்கள். ஸோ இந்த மாதிரி தொழில் தொடர்பாக நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டால் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
கொஸ்டின் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏத்தாப்புல 5 செட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸாக பார்க்க போகிறோம். ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அன் இன்ஜினியர், ஐ ஆம் அ செஃப், ஐ ஆம் அன் ஆர்டிஸ்ட். ஸோ வந்து இங்கே நாம ஒரு 5 வகையான ஆக்குபேஷனை எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஸோ அந்த 5 வகையான ஆக்குபேஷனுக்கு தமிழ்ல என்ன மீனிங் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். உங்கள் வேலை என்ன என்பது கேள்வி. அதற்கு நான் ஒரு ஆசிரியர் என்றால் ஆசிரியர் என்றோ, நான் ஒரு மருத்துவர் என்றால் நான் ஒரு மருத்துவர் என்றோ, நான் ஒரு பொறியாளர் என்றால் நான் ஒரு பொறியாளர் என்றோ, நான் ஒரு சமையல்காரர் என்றால் நான் ஒரு சமையல்காரர் என்றோ, நான் ஒரு கலைஞன் என்றால் நான் ஒரு கலைஞன் என்றோ, என்னுடைய தொழில் பொறுத்து நான் என்னுடைய பதிலை கூற வேண்டும். வாங்க கொஸ்டின் 2க்கு போலாம். டூ யூ லைக் யுவர் ஜாப்? எஸ் ஐ லைக் மை ஜாப். என்னங்க கேள்வி? டூ யூ லைக் யுவர் ஜாப்? உங்களுக்கு உங்கள் வேலை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். டூ யூ லைக் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்க நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? எஸ் ஐ லைக் மை ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சிம்பிளாக சொல்லலாங்க. வாங்க கொஸ்டின் நம்பர் 3க்கு போயிடலாம். ஹவு லாங் ஹேவ் யூ ஒர்க்ட் தேர்? ஐ ஹேவ் ஒர்க்ட் தேர் ஃபார் 3 இயர்ஸ். கேள்வியை பார்த்துக்கோங்க. ஹவு லாங் ஹேவ் யூ ஒர்க் தேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு நாள் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு நாள் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறது கேள்வி. நான் 3 வருஷமாக அங்கே வேலை செஞ்சுருக்கேன். ஐ ஹேவ் ஒர்க்டு தேர் ஃபார் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். வாங்க கொஸ்டின் நம்பர் 4 போகலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப்? மை ஃபேவரட் பார்ட் இஸ் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். உங்கள் வேலையில் உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னது அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? எனக்கு பிடிச்ச பகுதி மாணவர்கள் கற்றுக்கொள்ள உதவுறது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. வாங்க ஃபைனல் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் டு யூ டூ எவ்ரி டே? ஐ டீச் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி டே. நீங்கள் தினமும் என்ன பண்ணுறீங்க? அதாவது நம்ம ஒர்க்கில் உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வாட் டு யூ டூ எவ்ரி டே? ஐ டீச் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி டே. நீங்கள் தினமும் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய ரோல் என்னன்னு கேட்கும்போது, நான் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு பதிலாக சொல்லுகிறோம். ஓகேவா? இதுதாங்க வாட் யூ டூ எவ்ரி டே. ஐ டீச் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி டே. தேங்க்யூங்க. இன்றைக்கான வீடியோ பதிவு முடிவடையுது. ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ஆன் ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி @gmail.com அண்ட் ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லின்னு டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு இந்த கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள்.